வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 200cc செக்மெண்ட்ன்றது இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸுக்கு பேர் போன ஒரு செக்மெண்ட்னே சொல்லலாம். ஆமாங்க, இந்த ஒரு செக்மெண்ட்டில் வர எல்லா பைக்ஸுமே நல்ல லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, சூப்பரான ஃபீச்சர்ஸு, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸிங்லையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான ரேஞ்சில் வரும்னே வச்சுக்கலாம். இப்படியாப்பட்ட இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் பஜாஜ் தரப்புலேருந்து இறக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் அந்த பஜாஜோட பல்சர் NS 200. ஆமாங்க, அதுக்கடுத்து நம்ம டிவிஎஸோட தரப்புலேருந்து இறக்கக்கூடிய இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த டிவிஎஸோட Apache RTR 200 4V. ஆமாங்க, இது ரெண்டு பைக்குமே இந்த ஒரு 200cc செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக கருதப்படுது. பட் ஆனால் இது ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்ற ஒரு டவுட் நம்ம மனசுக்குள்ளே வருது இல்லையா? இந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக தான் இன்றைக்கி நம்ம முடியல இந்த பஜாஜ் பல்சர் NS 200 vs TVS Apache RTR 200 4Vயோட ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம முடியல பார்ப்போம். பார்த்து தெரியும் அந்த கரெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா எங்களுடைய ஒரு நாள் உழைப்புக்கு மிகப்பெரிய உதவியாக இருங்க. ப்ளீஸ் இந்த சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்கப்பா. சரி, இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு வண்டியோட டிசைன் கம்பேரிசன்லேருந்து ஆரம்பிக்குமே. டிசைன் கம்பேரிசன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா நம்ம டிவிஸோட Apache RTR 200 4Vயோட டிசைன் ஒரு ஃபுல்லி ஃபேட்லாம் கிடையாது, ஒரு நேக்கிட் ஸ்போர்ட்ஸ் மாடலாக வரக்கூடிய ஒரு பைக்கு. டிசைன் பொறுத்த அளவுக்கு ரியலி நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு டோன்லேயே இருக்குன்னு சொல்லலாம். டிசைனில் ரோட் ப்ரெசன்ஸில் எனக்கு தெரிஞ்ச எந்த குறையும் இல்லை, பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு ஃபீலோடையே இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த பஜாஜோட பல்சர் NS 200 டிசைன் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு நேக்கிட் ஸ்டைலிங்கில் ஒரு ஸ்போர்ட்டியராக வரக்கூடிய ஒரு பைக் தான். பட் இந்த ரெண்டு வண்டியோட டிசைனில் எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றத கமாலி பண்ணுவீங்க, பார்ப்போம். சரி, ஓகே, ஓவரால் டிசைன் விஷயத்தில் லுக்ஸ் ரெண்டு பேருக்கிட்டையும் நல்ல ஒரு பெட்டரான ரோட் அப்பியரன்ஸ் இருக்குன்றதுல டவுட் இல்லைப்பா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த டிசைனோட பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி லெவல்ஸ் விஷயங்கள் பார்த்தோம்னா வச்சுங்களேன், அதில் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சுமாரான பில்ட் குவாலிட்டி தான், ஒரு சுமாரான ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்கள் தான். பட் அது யாரும் வந்து உத்துலாம் பார்க்க போகிறதில்ல, என்ன இந்த இடத்துல ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வீக்காக இருக்குன்ற மாதிரி அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் டிசைனில் ஓகே ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்காங்க. பட் இது ரெண்டுத்தில் எது பெட்டராக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுவீங்க, பார்ப்போம் எந்த வண்டிக்கு அதிக ஓட்ஸ் வருதுன்னு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஃபீச்சரில் அந்த ஒரு டெக்னாலஜிக்கல் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ஐ மீன்ஸ் லைட்டிங், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது மாதிரி விஷயங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம லைட்டிங்லேருந்து ஆரம்பிப்போம். லைட்டிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்மளுக்கு பஜாஜோட பல்சர் NS 200 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க மாடலில் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் உள்ள ஒரு மாடல், இன்க்ளூடு இந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் உள்பட எல்லாமே LEDயில் கொடுக்குற மாதிரி ஒரு மாடல் இருக்குது. நார்மல் மாடல் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு ஹாலஜன் லைட்டும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம டிவிஎஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதில் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட் லைட் வந்து உங்களுக்கு LED வந்துடும், பின்னாடி ரியல் லைட் LED, அதுக்கடுத்து இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஹாலஜனில் வரும். லைட்டிங் பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேருமே ஓகே தான். பட் நம்ம பல்சர் கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் LED செட்டப் இருக்குதுன்றப்ப அவர் ஒன் ஸ்டெப் லீடிங் எடுக்கிறாரு கம்பெனி ஸ்டாக் ஃபிட்டிங்கில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் நம்மளுக்கு இந்த ரெண்டு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். ஆமாங்க, வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், நம்ம டிவிஸோட Apache RTR 160 200 4Vல உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் அந்த வண்டிக்கு தேவையான விஷயங்களும் எல்லாமே நல்லா விசிபிளாக இருக்குது. அதுக்கடுத்து அதில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி மாதிரி விஷயங்களும் இருக்குன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் ரியலி என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம் இந்த டிவிஸோட Apache RTR 200 4Vயோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அது இல்லாமல் கனெக்டிவிட்டியும் இருக்குதுன்றப்ப பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து இந்த ஃபீச்சர்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தவிர்த்துட்டு இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த GTT, அதுக்கடுத்து உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஃபீச்சர் வச்சதில் நல்ல ரிச்சாகவே கொடுத்துருக்காங்க இந்த டிவிஸோட Apache RTR 160 இல்லை 200 4V. நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேஸ் மாடல் போகிறீங்கன்றப்போ உங்களுக்கு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் யூனிட் வரும். அதில் பெருசாக சொல்லும்படி ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் கனெக்டிவிட்டி தவிர்த்துட்டு ஒரு பேசிக்கான விஷயங்கள் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கன்றப்ப அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி, அதுவும் இன்க்ளூடட் GPS நேவிகேஷனோட. அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் என்னதான் டிவிஎஸ் கிட்ட நல்ல லெவலாக ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் நம்ம பல்சர் கொஞ்சம் பெட்டராக இந்த GPS நேவிகேஷன் மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா அதுவும் நல்ல ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய லெவலில் கொடுத்துருக்காங்கன்றப்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் விஷயத்தில் எனக்கு இந்த பஜாஜோட பல்சர் கொஞ்சம் பெட்டராக தெரியுது. பட் ஓவரால் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோன்னா நிச்சயமாக நம்ம RTRல அதிகமாக இருக்குது. டிவிஎஸில் கொஞ்சம் அந்த GTT, ரைடிங் மோட்ஸ், அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர் செக்மெண்ட்டில் ரெண்டு பேரும் நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, சொல்லப்போனால் முதலாம் பல்சர் வந்து இந்த ஃபீச்சர் செக்மெண்ட்டில் எப்போதுமே எல்லா பைக்கிட்டையும் தோற்று போவாங்க. ஏன்னா முதலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அது பல்சரில். பட் ஆனால் இப்போ பஜாஜ் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, ஃபீச்சர்ஸை வாரி வழங்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் இப்போ இந்த ரெண்டு வண்டியோட ரைடிங் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்ட் மாதிரி விஷயங்கள் பார்ப்போம். ரைடிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம், உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு அந்த ஒரு பாடி பெயின் தர மாதிரி ஒரு ரைடிங் போர்ஷனால் இல்லை, ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா அப்ரைட்டான ரைடிங் போர்ஷன் தான். அதனால் உங்களுக்கு பாடி பெயின் வர மாதிரி சான்சஸ்லாம் கிடையாது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக நீங்கள் இந்த வண்டியை கிளைட் பண்ணி ஓட்டிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு சீட்டிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே ஸ்ப்ரிட் சீட் மட்டும் தான். ரெண்டுத்தோட சீட்டிங் கம்ஃபர்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பொறுத்த அளவுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே தான். பட் நம்ம NSல
ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு டாப் மாடலில் அப்சைட் டவுன் ஃபோக்கஸ் சஸ்பென்ஷன் வரும், அது மட்டும் லைட்டாக ஸ்டிஃபாக ஃபீல் ஆகும். பட் மற்றபடி சஸ்பென்ஷன் விஷயத்துலையும் எனக்கு ரொம்ப பெருசாக ஸ்டிஃபாக ஃபீல் ஆகிற மாதிரிலாம் லைட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் பைக் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி லைட் ஸ்டிஃப்னஸ் இருக்குது. பட் ஓவரலாக ரைடிங் கம்ஃபர்ட்டை கொஞ்சம் மெழுகேற்றுற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குன்றதுலையும் டவுட் இல்லை. சரி, ஓகே, ஓவரலாக வண்டியோட டிசைன் செக்மெண்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜின் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோட பல்சர் NS 200 பார்ப்போம். நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 199.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்க்கான ஒரு லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சுமே பேர் பண்ணியிருக்காங்க. ஓவரலாக இன்ஜின் பற்றி சொன்னால் சூப்பரான ஒரு இன்ஜின்ங்க. 200 cc செக்மெண்ட்லேயே பெஸ்ட் இன் பர்ஃபார்மன்ஸ், அதுவும் அஃபோர்டபுளான ப்ரைஸிங்லன்னு பார்த்தோன்னா அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS 200 இன்ஜின்னே சொல்லலாம். ஏன்னா வச்சுங்க, இந்த இன்ஜினால் 24.13 bhp ஆஃப் பவர்ஸும் 18.74 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு கம்பெனி தரப்புலேருந்து 125 km/h வரைக்கும் சொல்கிறாங்க. பட் இந்த வண்டி அசால்ட்டாகவே 150 கிட்ட வரைக்குமே கூட ரீச் பண்ணும். அதான் அரௌண்ட் ஒரு 140 145 அது மாதிரி ரேஞ்சு கிட்ட போகலாம். பட் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இது நேக்கிட் மாடல் இல்லையா, அதனால் நீங்கள் கொஞ்சம் டாப்பு போகிறீங்கன்றப்ப அந்த ஒரு விண்ட் பிளாஸ்ட் மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ரொம்ப டாப் ஸ்பீட் போகிறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக ஒரு ஃபுல்லி ஃபேட் மாடலாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அந்த வண்டியோட டேக் ஆகிடுவீங்க, உங்களுக்கு விண்ட் பிளாஸ்ட் அவ்வளோ தெரியாது. பட் நேக்கிட் மாடலாக அந்த ஒரு 120 130 அபோவ் போகிறோன்றப்ப பயங்கரமாக எதிர்காத்துருக்கும். அதுவும் நம்ம எதிர்காத்து இல்லாமல் சப்போஸ் அந்த சமயத்தில் காற்று வேறு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுவுமே இன்னும் ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் வண்டியால் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 140 to 150 கிட்ட வரைக்கும், 150 எதுக்கு 140 வரைக்கும் போக முடியும்னு வச்சுங்க. பட் என்னதான் இருந்தாலும் சேஃப்டி மனசில் வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டுறது எப்பவுமே ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதையும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு அது ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது சொல்ல போனால். ஏன்னா வச்சுங்களேன், ஓனர் ரிப்போர்ட் 36 kmph வரைக்கும் சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு டீசெண்டாக கொஞ்சம் நல்லா ஓட்டுறீங்கப்போ அரௌண்ட் ஒரு 40 வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. ரோஸுவே அடித்து ஓட்டினீங்கன்னா 35 தந்தாலே பெரிய விஷயம். அதுவும் நீங்கள் வாங்கி சைலன்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி அப்படி இப்படின்னு மாற்றுறீங்கன்றப்போ 25 தந்தாலே பெரிய விஷயன்ற மாதிரி மாறிடும். மைலேஜ் விஷயத்தில் நிச்சயமாக போர் தான் இந்த ஒரு வெஹிக்கல். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, நம்ம TVSோட Apache RTR 200 4V இன்ஜின் செக்மெண்ட் பார்ப்போம். இதில் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 197.75 cc, அதான் அரௌண்ட் இதுவுமே ஒரு 200 cc தான். சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் தான். பட் ஆயில் கூல்டு இன்ஜின் இது, அது வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜின். இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா வச்சிங்களா, அதில் வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டிங் மோஸ்ட் எஃபிஷியன்ட்டு, இன்னும் நல்லா பெட்டராக கூல் ஆகும். பட் ஆனால் இதில் ஆயில் கூல்டு மட்டும்தான்றது கொஞ்சம் ஒரு கடுப்பான விஷயம் தான். பட் ஆனால் இந்த வண்டி RTR அந்த ஒரு ஆயில் கூல்டை வச்சுட்டு அதோட இன்ஜினை மேனேஜ் பண்ணியது. பட் இருந்தாலும் காம்படிட்டர்னு பார்க்கும்போது அவர்கிட்ட லிக்விட் கூல்டு இருக்குன்றது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம் அவரை பொறுத்தளவுக்கு, பல்சரை பொறுத்தளவுக்கு ஐ மீன்ஸ். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இதோடைய கியர் பாக்ஸ் டிரான்ஸ்மிஷன் பற்றி சொல்லலாம் வச்சிங்கன்னா, இதுலேயும் உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிபிளேட்ஸ் கிளச் தான். பட் நம்மளுக்கு பல்சரில் 6 ஸ்பீட் கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஏன்னா 5 ஸ்பீடுன்றது 150 இல்லை 160 கூட கொடுத்தா ஓகே. பட் 200 தூக்கிட்டு வந்து 5 ஸ்பீட் கொடுத்து வச்சுருக்கீங்களே, அது இந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் வேறு, அட்வென்ச்சர் மாடல் கூட கொடுக்குறாங்க. அது ஒரு பக்கம் நியாயம் தான், ஏன்னா அது அடிக்கடி கீர் மாற்றிட்டு இருக்க முடியாது. பட் ஸ்போர்ட்ஸ் மாடலுக்கு எதுக்கு 5 ஸ்பீடு? அதனால் இதுவுமே நிச்சயமாக ஒரு டர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கும் இந்த ஒரு 2 பைக்கோட டிசிஷனில். சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம், இந்த இன்ஜினால் 20 bhp ஆஃப் பவர்ஸும் 17.25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்னு ப்ரொடியூஸ் பண்ணுது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்த அளவுக்கு நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் தாங்க பெஸ்ட்டு. பர்ஃபார்மன்ஸில் நிச்சயமாக ஒரு 4 bhp ஆஃப் பவர் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குன்றப்ப பர்ஃபார்மன்ஸில் ரியலி நம்ம பஜாஜ் காம்படிஷனே இல்லாமல் லீடிங் எடுக்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது நிச்சயமாக நம்ம பஜாஜ் தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்றதுல டவுட் இல்லை. நெக்ஸ்ட் விஷயம், வண்டியோட மைலேஜ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, நம்ம TVSோட Apache RTR 200 4V மைலேஜ் 38 kmph வரைக்கும் சொல்கிறாங்க ஓனர் ரிப்போர்ட்டடு. பட் ஆனால் இந்த வண்டியில் நீங்கள் டீசெண்டாக ஓட்டுறீங்கப்போ பெட்டர் மைலேஜ் எடுக்கலாம். அதில் இல்லாமல் உங்களுக்கு ரைடிங் மோட்ஸும் இருக்குன்றப்ப மைலேஜ் விஷயத்தில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நம்ம பஜாஜோட நம்ம TVS. சரி, ஓகே, நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோன்னா வச்சுங்கன்னா, நம்மளுக்கு இந்த வண்டியோட பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்குள்ளே போகலாம். இன்ஜின் செக்மெண்ட்டில் நான் சொல்லிடுறேன், என்னுடைய வின்னர் வந்து பஜாஜ் பல்சர் தான். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்தாலே புரியும் இல்லையா. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்மளுக்கு டயர்ஸ் அண்ட் பிரேக்கிங் செக்மெண்ட் போகிறோன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், நம்ம TVSோட Apache RTR 200 4V ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 90/90 செக்ஷன் டயர்ஸும், பின்னாடி வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு ரொம்ப பெரிய டயர்ஸ்னு சொல்ல முடியாது, ஓகேவான ஒரு டயர்ஸ். அதுக்கடுத்து பிரேக்கிங் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 270 mm டிஸ்க்கு, பேக்கில் 240 mm டிஸ்க்கு, டுவெல் சேனலும் இருக்குது, சிங்கிள் சேனலும் இருக்குது. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம்.
பிரேக்கிங் விஷயத்தில் ரொம்ப சூப்பர், ரொம்ப எக்ஸலண்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் ஓகேவா இருக்குன்னு வச்சு. நெக்ஸ்ட் விஷயம், இப்போ நம்ம இந்த பஜாஜோட பல்சர் NS 200 டயர்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர்ஸ் வந்துடும். பின்னாடி வந்து 130/70 செக்ஷன் டயர்ஸு. இதோட டயர்ஸும் ரொம்ப பெரிய டயர்ஸ்னு சொல்ல முடியாது, இதுவும் கொஞ்சம் ஓகேவான ஒரு டயர்ஸ் தான், பட் இருந்தாலும் ஓகே. சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம், உங்களுக்கு வண்டியோட பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 300 mm டிஸ்க் பிரேக் வந்துடும். பின்னாடி வந்து 230 mm டிஸ்க் பிரேக்கு. இதுலேயும் உங்களுக்கு டுவெல் சேனல் இருக்குது, சிங்கிள் சேனல் இருக்குது. பிரேக்கிங் விஷயத்தில் பைட் எந்த பைக்கில் நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம பஜாஜ் பல்சரில் தான் எனக்கு நல்ல ஒரு பிரேக்கிங் பைட் ஃபீல் ஆச்சு. டிவிஎஸை விட சூப்பரான ஒரு பிரேக்கிங் பைட் நம்ம பல்சரில் இருக்குது. அப்படின்னு பார்க்கும்போது பிரேக்கிங் அண்ட் டயர் செக்மெண்ட்லையும் எனக்கு தெரிஞ்சு பஜாஜ் பல்சர் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்கன்றதுல டவுட்டே இல்லை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ கடைசியாக அந்த ரெண்டு வண்டியோட ப்ரைஸிங் செக்மெண்ட்குள்ளே வந்துட்டோம். ஆமாங்க, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இடம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட Apache RTR 200 4V ஆன்-ரோட் ப்ரைஸிங் பேஸ் மாடல் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 1,68,000 அரௌண்ட் ஸ்டார்டிங். அதுக்கடுத்து டாப் மாடல் 1,74,000 வரைக்கும் வருது. ரியலி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸிங்கில் நல்ல ஒரு பெஸ்ட் 200cc, பெஸ்ட் 200 சொல்ல முடியாது, ஒரு நல்ல 200cc மோட்டார் சைக்கிள் ஃபார் ஸ்போர்ட்ஸ் யூசேஜுக்குன்னு பார்க்கும்போது அது நம்ம டிவிஎஸோட Apache RTR 200 4V கூட இருக்கலாம். பட் ஆனால் நம்ம பட்ஜெட்டோட பல்சர் NS 200 எனக்கு ப்ரைஸிங் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், பேஸ் மாடலே உங்களுக்கு 1,69,000 கிட்ட வரைக்கும் வருது. பேஸ் மாடலில் ரெண்டு பேர்லையும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஒரு 1000 அது மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் வருது. பட் டாப் மாடல் வந்து அந்த LED ப்ளூடூத் அது மாதிரி விஷயங்கள்லாம் வேணுன்றப்ப நீங்கள் வந்து 1,85,000 வரைக்கும் செலவு பண்ணி ஆனால் தான் உங்களுக்கு LED லைட்டிங் வரும், உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வரும். அதுக்கடுத்து இது கீழே இருக்கிற மாடலாம் உங்களுக்கு LEDயும் வராது, ப்ளூடூத்தும் வராது, ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வராது. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அப்படின்னு பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் வேணுன்றப்ப ப்ரைஸிங் அதிகமாக போய் ஆகணும். பட் எனக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு ரா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பேஸ் மாடலே கிடச்சிரும். அந்த ஒரு மாடலை நீங்கள் அஃபோர்ட் பண்ண போதும். பட் ஓவராலாக பார்க்கும்போது ப்ரைஸிங் விஷயத்தில் எனக்கு பெட்டராக தெரிகிற ஒரு பைக்கு இந்த பஜாஜோட பல்சர் கிடையாது, டிவிஎஸோட Apache RTR தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ஆப்ஷன். ஏன்னா அந்த ஒரு டாப் மாடல் ப்ளூடூத் எல்லா விஷயங்களும் எக்யூப் பண்ண மாடலே நீங்கள் 1,74,000 முடிச்சிடலான்றப்போ ப்ரைஸிங் விஷயத்தில் நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் பெட்டராக இருக்கிறாங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓகே, ஓவராலாக இந்த கம்பேரிசன் ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. இந்த ரெண்டு பைக்கில் உங்களுக்கு எது பெட்டராக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் லீவ் பண்ணி வைங்க. சப்போஸ் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பர்சனல் ஒப்பீனியன் இருக்கும் இல்லையா, அதையும் நீங்கள் கமெண்ட் லீவ் பண்ணி வைங்க. படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்ளை பண்ணிப்போம். இப்போதைக்கு டைம் ஃபார் வாட்சிங். பை. See you later.